பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அது வேத வசனத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனத்தில், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கிறான். அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் தாவீதை ஆசீர்வதிக்கிறான். அதே மாதிரி நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீங்க, மேலும் மேலும் பலப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். விசுவாசிங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க. உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்து ஆசீர்வதிப்பார். பெரிய காரியம்னா கர்த்தர் பெரியவராக இருக்கிறதுனால உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பெரியதா இருக்கும். மேன்மேலும் நீங்கள் பலப்படுவீங்க. இப்ப இருப்பதை விட உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இப்ப இருப்பதை விட உயர்த்தப்பட்டு பலப்படுத்தப்படுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தெழுந்தார். விசுவாசித்து சொல்லுங்க. அப்படி இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம், மேலும் மேலும் என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.